Vanakkam. I should first of all thank sir for providing this wonderful song. And in the part of the experience was very nice. And our first time now the Gangayaman sir meet panni our Pesi, we had a good time singing the song also. Thanks a lot, and the song has come out really well. Thanks for making me part of this song. வண்டு துளைத்த மூங்கிலாக வாழ்க்கை வேண்டி பிரார்த்தனை வந்து புகுந்து போகும் காற்று வானில் கலக்கும் கீர்த்தனை காற்றின் உதடு தீண்டும் போது கீதம் பிறக்கும் தத்துவம் ஊற்றெடுக்கும் இசையின் மடியில் உலகம் உறங்கும் அற்புதம் வண்டு துளைத்த மூங்கிலாக வாழ்க்கை வேண்டி பிரார்த்தனை வந்து புகுந்து போகும் காற்று வானில் கலக்கும் கீர்த்தனை. ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஹரிச்சரன். சதீஷ் நாயர் அவர்களோட இசையில செந்தூரக்க பூவே அப்படிங்கிற ஒரு பாடல நான் பாடியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த முயற்சியில நான் ஒரு பங்கா இருக்கிறதுல. ஏன்னா ரூபா அப்படிங்கிற ஆல்பமோட 2வது பாடல் இது. இந்த பாடலுக்கு வரிகள் எழுதினது கங்கையமரன் சார் அவர்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அகேன். ஏன்னா இந்த பாடல் உருவான விதம் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அனுபவம். லாக்டவுன்ல அவர் எனக்கு தொலைபேசி மூலமா கனெக்ட் ஆனார். ஸோ அதுக்கப்புறமா அவருடைய இசை எனக்கு அமிச்சு அந்த பாடலோட ரெக்கார்டிங்கை நான் வீட்லேயே பண்ணி நான் அவரோட நேர்லேயே மீட் பண்ணல. பட் ஆனால் அந்த பாடல் நல்லா உருவாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே ஒரு மெலோடியஸான சாங், ரொம்ப கேட்சியான நம்பர். நிச்சயமா கேட்டால் திருப்பி திருப்பியும் கேட்க தோன்றும் அந்த பாடல். ஸோ அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரூபா அப்படிங்கிற ஆல்பம் அதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். கீப் லிஸ்னிங் டு குட் மியூசிக் ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. Melody of Mr. Satish Nair is releasing today. I am extremely fortunate for being a part of this project as a lyricist, and I have written this lyrics inspired by the beautiful, the adorable poem written by Sri Uthaya, which has touched my heart deep. My best wishes for Satish Nair's musicals and the entire team who has worked behind the project. Thank you, ma'am. Good morning. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இட்ஸ் a new experience, musical journey. First of all, I'd like to thank all of you to have come here, dignitaries. Gangayamaran uncle, who has been very inspirational for me. Venkat, Muthaiya sir, Priyanka is on the way. And a lot of very people who are not present here have been responsible for this journey to where I am here. ஆமாம், நமக்கு வந்து மியூசிக் வந்து எல்லாத்துக்குமே பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். உங்களுக்கு எல்லாத்துக்குமே நானும் வந்து ஒரு பெரிய ராஜா ஃபேன். சின்ன வயசுலேருந்து ராஜா பாட்டு கேட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஒரு பர்சன் தான். ப்ளஸ் எனக்கு வந்து கொஞ்சம் மெலடிஸில் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. எஸ்பெஷலி வெஸ்டர்ன் கிளாசிக்கல் நிறைய விருப்பப்பட்டு கேட்பேன். பீத்தோவன், மொசார்ட்லாம் அவங்களோட அந்த மியூசிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதனால இந்த மியூசிக் வந்து கேட்குறது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். சொன்ன மாதிரி நான் நாட் அ வெரி பிக் ப்ரொஃபஷனல் மியூசிஷியன் தான். சின்ன வயசுலேருந்தே வந்து அஃப்கோர்ஸ் படிச்சிருக்கேன். பட் அதனால் இட்ஸ் மோர் பை டேலண்ட், பின் லிட்டில் பிளஸ்ட் ஹியர் அண்ட் தேர். அப்படி நானும் என் தம்பி, மை பிரதர் வாஸ் ஆல்சோ ப்ரெசென்ட் ஹியர். அவர் வந்து வி யூஸ் டு சிட் டுகெதர் அண்ட் சின்ன சின்ன மியூசிக்ஸ் எல்லாம் பண்ணுவோம். எங்களுக்குள்ளே ஷேர் பண்ணுவோம். அவன் ஒன்று பண்ணுவான், நான் ஒன்று பண்ணுவேன். நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி நல்லா இருக்குங்க ரெண்டு பேருமே என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம்
as years went, we wanted to do something in music, but எங்களோட சிச்சுவேஷன் சூழ்நிலைகள்லாம் வந்து அது பெரிய ஃபேவரபுளாக இல்லை. நம்ம என்ன இருந்தாலும் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்முக்கு வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது, அது ஒரு பப்ளிக் ஃப்ரண்ட்டில். ஸோ பிஸ்னஸை நான் கொஞ்சம் தொழில் தான் போனேன். சார் நான் அந்த டியூன் வச்சுருக்கேன், எனக்கு ஒரு லிரிக்ஸ் வந்துட்டு அந்த பாட்டு ஒன்று எழுதி கொடுத்தாரு. அது வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஆல்சோ பி டன் வெரி சூன். 2007 அவர் எழுதின வரிகள் அருமையான வரிகள். ஸோ ஆல்சோ டியூட் நம்பர். அப்போ தான் அண்ணா வந்து என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி வண்டு துளைத்துன்னு ஒரு பாட்டு இருக்குது, கம்போஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து லிரிக்ஸ் போயட்ரி வந்து இட்ஸ் நாட் ஈஸி டு கம்போஸ். ஏன்னா அது வந்து எனர்ஜியாக வந்து அந்த வேர்ட்ஸ் ஆர் மச் ஹையர். நம்ம ஒரு மியூசிக்கு லிரிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கூட ஈஸி, பட் ஆல்ரெடி வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி மியூசிக் பண்ணுறது வந்து இட்ஸ் லிட்டில் சேலஞ்சிங். ஏன்னா எனக்கும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது, சுத்தமாக இல்லை. அவர் கொடுத்தப்போ எனக்கு நமக்கு என்ன கிவ் அண்ட் டேக் ஒன்றுமே இல்லை. சரி வீட்டில் தானே இருக்கோம், பண்ணலான்ட்டு பண்ணி பார்த்த டியூன் தான் இந்த வண்டு தொலைது. இந்த வண்டு தொலைது நான் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணப்போ நான் தான் பாடினேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் இருந்தது. அது நான் வந்து இந்த ஈவெண்ட் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த பாட்டு யூ வில் ஹியர் தி ஒரிஜினல் கம்போசிஷன் வேர் ஐ பிளேட் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் சாங், தட் வில் பி ஷோன் லாஸ்ட். பட் அந்த பாட்டு யாருமே காமிக்கல. என்னோட வெரி ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை பிரதர் 4-5 பேருக்கு அந்த பாட்டு கேட்டிருக்காங்க. இன்ஸ்பைரிங்காக தான் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாங். சரி, இந்த லாக்டவுன் 2020 வாக்கில் எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நமக்கு ரொம்ப டிவைனாக நிறைய அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க. அவங்கள பார்க்க போகும்போது சதீஷ் ரொம்ப நாளாச்சு கீபோர்டு வாசி, சும்மா வாசி அப்படின்னா அங்கே போய் நான் ஒரு கீபோர்டில் வாங்கின ப்ளே பண்ண சாங் தான் நான் கம்போஸ் பண்ணது தான் செந்தூருக்கு பூவே, விச் இஸ் கோயிங் டு ரிலீஸ் இன் கப்புள் ஆஃப் 2-3 வீக்ஸ். அதாவது கங்கை மருந்தாங்க தான் அந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. இது பண்ணும்போது தான் நினச்சேன், சரி லெட்ஸ் டூ இட். இந்த டைம் வந்து விட்டா நமக்கு இங்கே ரொம்ப வயசாகிடும், யாரும் பார்க்க மாட்டாங்க, நான் முடிவு பண்ணிட்டேன். இட் வாஸ் தென் எனக்கு வந்து ஸோ வி ஃப்ளோட்டட் அ கம்பெனி, நம்ம பண்ண எல்லாமே ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்ட்டு ஐ ஃப்ளோட்டட் திஸ் எல்லோ பேர் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி. ஏன்னா த்ரூ பண்ணால் தான் நமக்கு வந்து ஒரு, ஏன்னா ஃப்யூச்சரில் ஐ ஆல்சோ வாண்ட் டு என்கரேஜ் மற்ற மியூசிஷியன்ஸ் பீப்புள் இன் த இண்டஸ்ட்ரி. ஸோ அது ஒரு லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கு தெரியல ஹவ் இட் வில் ஒர்க். சரி நம்ம ஃபஸ்ட் R&D பண்ணிக்கலாம் என்னோட ஓன் ப்ரொடக்ஷனில் தாட் லெட்ஸ் டூ திஸ். ஸோ அப்படியே வெங்கட் சொன்ன மாதிரி அவர்கிட்ட தான் நான் அனுப்பிச்சேன், செந்தூருக்கு பூவே பாட்டு. அப்புறம் அப்பா கிட்ட தான் நீ எல்லாத்தையும் கேட்டால் பெட்டராக இருக்கும். அங்கிள் இதுக்காக வேண்டிய கோயம்புத்தூர் வந்தார். கோயம்புத்தூர் தான் வரேன். கோயம்புத்தூர் வந்து 2 days இருந்தார். he spent 2 days லிரிக்ஸில் எழுதினார். அதுக்கப்புறம் அந்த 2வது பாட்டும் கம்போஸ் பண்ணி the journey is where we are today. இதில் வந்து I would like to thank a few people. அவங்கெல்லாம் வர முடியல, கேரளாவில் புதுசாக அந்த தமிழ்நாடு லாக்டவுன் பண்ணனால. இந்த வீடியோ ஆல்பம் வந்து கேரளா பேஸ் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் டெரி அப்படின்றவர் தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணார். டுமன் இஸ் அன் அப்கமிங் ஃபிலிம் டைரக்டர், டேலண்டட் பர்சன், 2 படம் பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்து ஃபிலிம் டைரக்டர் பண்ணி. ஐ ஷுட் லைக் டு தேங்க் டெரி அண்ட் ஹிஸ் டீம், டுமன் அண்ட் ஹிஸ் டீம். இதுக்கெல்லாம் மேலாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் வெல் விஷர் பிரவித்தா ஷி இஸ் பேஸ்ட் ஃப்ரம் சிங்கப்பூர். அவங்க தான் நம்ம நிறைய கைட் பண்ணாங்க, எஸ்பெஷலி ஆன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் தி ஃபிலிம் சைட். அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. நான் இவங்கெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு இந்த ஆல்பம் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மியூசிக் சைடில் ஐ வுட் லைக் டு ரியலி தேங்க் பீப்புள் ஹூ ஹவ் ஒர்க் வித் மீ. நான் அஃப்கோர்ஸ் நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன், பட் நான் போய் உட்காந்து பிளேலாம் பிகாஸ் ஐ நாட் எ மியூசிஷியன் ப்ரொஃபஷனல். Firstly, I would like to invite the people who have given life to the song. இதில் முக்கியமான ஆள், ஏன்னா இது வந்து வண்டு துளைத்தெல்லாம் ஃப்ளூட் பேஸ்ட். அது என்ன ஃப்ளூட்டிஸ்ட் நாதன் அப்படின்ட்டு மியூசிக் இண்டஸ்ட்ரியில் எல்லாத்துக்குமே தெரியும். நாதன் சார் தான் ஃப்ளூட் வாசி இந்த பாட்டுக்கு லைஃப் கொடுத்துருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்டாக நாதன் சார் வர முடியல, பட் ஐ வுட் லைக் டு தேங்க் மிஸ்டர் நாதன். பிகாஸ் இந்த பாட்டு கேட்டீங்கன்னா இந்த பாட்டோட எனர்ஜியே அந்த ஃப்ளூட்டில் தான் வரும். நாதன் சாரோட வே ஆஃப் பிளேயிங் இஸ் மைண்ட் பாக்லிங். பல படத்துக்கு நீங்கள் கேட்குற குருவி சவுண்ட்லேருந்து எல்லாமே நாதன் சார் தான் பண்ணியிருப்பார். இவங்களோட பேர்லாம் ஜென்ரலாக பெரிய வெளியே வராது, பட் நாதன் சாருக்கு என்னோட பெரிய பெரிய வாழ்த்துக்கு. ஐ ரியலி தேங்க் நாதன் சார்
and I'm sad that he's not able to join here. Nathan sir, thank you very much. Secondly, I would like to bring life to the guitar. Guitar, bass guitar and rhythms are very important. I have got Mr. Suresh. Hello. நிறைய பேச வராது. ஃபஸ்ட்டு நான் என்னோடய தேங்க்ஸ் வந்து கங்கையம்மன் சார் நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் தான் சதீஷ்கனை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் கங்கையம்மன் சார் வந்து எங்கே பர்ஃபெக்டாக இல்லையோ அங்கே இருக்க மாட்டார். அவர் இருக்கிறாருனாவே இது எப்படி நடந்திருக்கும்னு நமக்கு சொல்லவே தேவையில்லை. ஸோ அவர் வந்து சுரேஷ் வந்து ஒர்க் பண்ணி கூட நல்ல கம்போசர், நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ வந்து ஒர்க் பண்ணும்போது அதை ரியலாக நான் ஃபீல் பண்ணேன். என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. Thank you sir very much. It's fantastic. Another most important part is இந்த பாட்டில் வந்து ஃப்ளூட் பேஸ்ட். ஆனால் எனக்கு வந்து இப்போது பாட்டில் வந்து ரிச்னஸ் கொண்டு வரணுன்னா ஸ்ட்ரிங்ஸ் இருக்கணும். அது என்ன தான் அதோட ஃபீல் வரும். ஆனால் இந்த பாட்டில் வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து எதுக்கு ஸ்ட்ரிங்ஸ் வரணும்னு கேட்டாங்க. பட் எனக்கு அது தோணாது. எனக்கு 2-3 இடத்துல வந்து ஸ்ட்ரிங்ஸ் வரும், எஸ்பெஷலி செல்லோ. ஆனால் செல்லோவை யூஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்போது நான் வந்து இந்த பாட்டில் வந்து லைவ் செல்லோ யூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல. ஆனால் அது ரொம்ப சட்டிலாக தான் தெரியும். அது நீங்கள் வந்து பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு தெரியும். செல்லோ வாசிக்கிறதுக்கு டேலண்டான ஆளுங்க வந்து ரொம்ப கம்மி. ஆனால் இட்ஸ் வெரி 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 டிஃப்ரெண்ட் கைண்ட் வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த பாட்டுக்கு வந்து உயிர் கொடுத்த அடுத்த நண்பர் செல்லோ பி ஸ்ரீனிவாஸ். I would like to invite him on stage. A fantastic cello player. Thank you. I think Raja sir, Rahman, he plays for all of them. He's a very great musician, and I'm very privileged to have musicians like them perform for me, because perfection is very important. ஒரு சாங் பண்ணோன்னா சும்மா என்ன தான் பண்ணக்கூடாது. We have to get the best. And above all this, the most important person is music arrangement, programming. பாட்டு சும்மா வரதில்லை. அந்த காலமெல்லாம் போச்சு. இன்னைக்கு டுடே we are working with computers and very advanced techniques. ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் அப்படின்றது என்னோட ஃப்ரெண்ட், my brother, Mr. Vijay. He is the arranger and programmer. I would like to bring him on stage. He has arranged the complete music, guided everything. Vijay, share your experience. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் திரு கங்கையம்மன் சார் அவர்கள். ஏன்னா அவர் தான் வணக்கம் சதீஷ் சாருக்கு ஒரு அறிமுகம் கொடுத்தாரு. ரொம்ப அருமையான டியூன். இந்த ஆல்பத்தில் ஒரு மியூசிக் அரேஞ்சராகவும் ப்ரோக்ராமரும் ஒர்க் பண்ணினதுக்கு கடவுளுக்கும் நன்றி. வாய்ப்பு கொடுத்த சதீஷ் அவர்களுக்கும் மிக நன்றி. அவரோட இசை பயணம் மென்மேலும் தொடர கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். ஹம்புளாக இருக்கிறவங்க. He is also having his private band எல்லாம். யாராச்சும் you would like to take him, please. Vijay is a very good musician, excellent keyboardist, and I really like this guy. I hope any questions? If I may open the floor to questions from the media, to any of us. In fact, in the beautiful song பத்தி உங்களுக்கு எந்த கேள்விகள் இருந்தாலும், I think now you may please put it forward. No questions. No questions is good. ஷூட்டிங் எங்கே நடக்குது சார்? இது ஷூட்டிங் மூணாரில் பண்ணோம். குட் கொஸ்டின். எவ்வளோ நாள் ஆச்சு ஷூட்டிங் பண்ணதில்லை? 3 days. ஏன்னா 2 பாட்டும் கிட்டத்தட்ட அந்த லொக்கேஷனில் தான் முடித்தோம். 2வது பாட்டும் மூணாரில் தான் எடுத்துருக்கோம். டிஃப்ரெண்ட் மூணாரில் தான் முடித்தோம். If I may ask, sir, அடுத்த panel you said a few lines about our upcoming song also. I'm sure they would like to know. Yeah, and the second song is called Sendurukku Pove. That actual original was in Malayalam. The song composed பண்ணப்போ uncle Gangaimaran uncle வந்து கோயம்புத்தூர் வந்தப்போ அந்த ஜேர்னி பற்றி பேசும்போது uncle வந்து Sendurukku Pove. The first part வந்து
மலையாளத்தில் எழுதின தர்ஷனா, she has also written that song. It's a very nice song. அது வந்து it's more love song actually. It's a solo love song. அது வந்து you will come to know it in a month's time. Yeah, that's lyrics by Gangavaran uncle has been beautiful. ஹரிச்சரன் சார் பாடியிருக்காரு. அவர் ரெண்டுமே மலையாளத்துலேயும் தமிழ்லேயும் அவர் தான் பாடியிருக்காரு. That's I think a very good number. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜானரில் இருக்கும். எஸ். ஸோ எனிவே பிரியங்கா தான் இன்னும் வரல. ஷி வில் டெஃபினெட்லி கம். வந்துட்டாங்களா? 2 minutes. குட். ஸோ யூ கேன் வெயிட். பிரியங்கா வந்து பாடும்போது ஐ திங்க் ஷி வாஸ் ரியலி அமேசிங். வண்டு துளைத்து சரி, நான் பாடியிருக்கிறது வண்டு துளைத்தில் வந்து கட் பண்ணி பாடியிருப்பேன். அது டிஃப்ரெண்ட்டாக பாடணுன்னு தான் நான் விருப்பப்பட்டேன். பட் அவங்க பாடும்போது ஃபஸ்ட் டேக்லேயே வந்து சிங்கிளாக பாடினது இட் சவுண்டட் வெரி வெல். ஸோ நீங்கள் அப்படியே பாடிருங்கன்ட்டேன். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் அண்ட் ஹர் வாய்ஸ் இஸ் காட்லி, பியூட்டிஃபுல். தேங்க்ஸ் டு பிரியங்கா ஆக்சுவலி. சோகன்றது எது? ஃபீல். இது மியூசிக் அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஓன் வியூ ஆன் ஹவ் யூ டேக் இட். அது வந்து ஒரு சுகமாக கூட பார்க்கலாம். பட் லிரிக்ஸ் வரிகள் வந்து இட்ஸ் மோர் டு டூ வித் த லவ் பிட்வீன் த பீ அண்ட் த பேம்பு. சிம்பிளாக சொல்லணும்னா அது அது நீங்கள் மியூசிக்கலாக சொல்கிறீங்களா இல்லை லிரிக்கலாக சொல்கிறீங்களா? ஒரு உங்களுக்கு ஒரு அது the way you can assume that இல்லை ஒரு ஃபீலிங் தானே. இதெல்லாம் வந்து சோகத்துக்குன்னு இல்லை, just a feel. Any other questions உங்கள யாருக்காச்சும் ஏதாவது கேள்விகள் இருந்தா we would love to answer them. Ajubai, Rupa is actually beauty. It's a Sanskrit word meaning beauty. If you can look around the internet, it's a very beautiful name, Rupa. A lot of people ask me who's Rupa. I don't know who's Rupa. Maybe you can find out. எனக்கு வந்துங்க see my wish சொல்கிறேன். மந்த்லி ஒன்ஸ் ஒரு மியூசிக்கல் ஆல்பம் பண்ணணுன்னு தான் என்னோட விஷ். அதுக்கான கண்டென்ட் இருக்குது. ஐ ஹோப் ஐ பி ஏபிள் டு டூ இட். நிறைய சாங்ஸ் கம்போஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும். சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லாம் வந்து பட் டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி அ ரியல் ஜேர்னி. இட்ஸ் நாட் அ ஒன் டைம் அஃபேர். ஆனால் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர், டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட் ஓரியன்டாக தான் இருக்குது. லாட் ஆஃப் தாட் ப்ராசஸ். சும்மா ரஷ் பண்ணி பண்ணுற ஐடியா இல்லை. And I'm not here to look for money or anything. It's passion. So passion இருக்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்ஷன் கொண்டு வரணும்னு பார்க்குறேன். And I want the people to enjoy the industry to develop. கொஞ்சம் சத்தமா சினிமா ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கீங்களா? ப்ரொடியூசர் டைரக்ஷன்ல ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க. நீங்கள் ஏங்க பிரச்சனை பண்ணாங்க? சினிமா ப்ரொடக்ஷன்லாம் கிடையாது. ஃபிலிம் பற்றி தெரியாது. அது வந்து டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி. எனக்கு ஐடியாவும் இல்லை. வெங்கட் நானும் நிறைய டைம் பேசியிருக்கோம் அதை பற்றி. பட் டோன்ட் நோ, மேபி இஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆர் தேர். ஏன்னா ப்ரொடக்ஷன் அப்படின்றது நம்ம நினைக்கிற மாதிரி பணம் கொடுக்குறதோ இல்லை, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். ஸோ ஐ எம் நாட் குவாலிஃபைட் ஃபார் தட். தெரியல. ஆல்பம் வந்து என்ன குட் ஆர் பேட் என்னோட சைடில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம். யாராச்சும் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்காங்க, அப்கமிங்காக இருக்காங்க, நல்லா இருக்குன்னா மேபி ஐ எம் வில்லிங் டு சப்போர்ட். அது ஐடியா இருக்குது. ஃபினான்ஷியலி வைபிலிட்டி இல்லை, கம்மியாக இருக்குது. உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னா வில்லிங் டு லுக் அட் தட் ஆங்கிள். அதுக்கெல்லாம் தான் ஆரம்பித்து வச்சுருக்கேன். பட் எனக்கும் ஒரு கேஷ் ஃப்ளோ பில்ட் பண்ணணும் ஒரு பீரியட் ஆஃப் டைம். பட் ஐம் வில்லிங் டு ஹெல்ப். எனக்கு மட்டும் இல்லை, திஸ் எல்லோ பேர் ப்ரொடக்ஷன் இஸ் அ ப்ராப்பர் ப்ரொடக்ஷன் கம்பெனி. மியூசிக்கலி ஃபார் நோ, ஃபிலிம்க்குலாம் வந்து நோ ஐடியா. Between the bee and the bam on the shot, Between the bee and first scene.
that was, honestly telling, it was not a real shot because very difficult. The Tom was a very short film. We had to buy that image from the media. But if you could feel there's reality in it, thank you very much.